மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த பேக்கேஜை பற்றி நாங்கள் வெறும் ஒரு 2 பாயிண்ட் தான் பேசினோம். மீண்டும் பேசலான்னு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஃபிஸ்கல் பாலிசிக்கும் மானிட்டரி பாலிசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பேச போகிறோம். ஃபிஸ்கல் டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்னன்னு பார்க்க போகிறோம். முடிஞ்ச மட்டும் நிறைய பேர் நாங்கள் இங்கிலீஷ்லேயே பேசிட்டோம்னு சொல்கிறீங்க. நான் கொஞ்சம் தமிழில் கட்டப்பட்டு பேசுகிறேன். அது மோகன் தப்பு மட்டும் கிடையாது. என்னோட நேச்சுரல் லாங்குவேஜே இங்கிலீஷு. எனக்கும் தமிழ் தெரியாது. இன்ஃபேக்ட் மோகனுக்கு என்னோட பெட்டராக தமிழ் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபெஷன். நான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தப்பாக போட்டேன். ஆல்ரெடி 2 பேர் கரெக்டாக அதை நான் தப்புன்னு சொன்னாங்க. நான் போட்டது தப்பு. நான் ஆக்சுவலி இயரோட கால்குலேஷனை மந்த்துன்னு போட்டேன். நான் பண்ணது தப்பு. பட் இட் டஸ் நாட் சேஞ்ச் மச் ஆஃப் த ஃபேக்ட்ஸ். பட் நான் சொன்னது டெஃபினட்டாக நாட் கரெக்ட். தட் ஐ ஷுட் அக்னாலேஜ். இதுங்க நான் அந்த 2 பேர் யார் சொன்னாங்கங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஹரீஷ் பாலசுந்தரம் முதல்ல சொன்னார். தேங்க்யூ ஹரீஷ். I made a mistake, you corrected me, but I didn't want to correct it yesterday itself, so I wanted to acknowledge that I made a mistake. Basically, 10% is for the entire year, so ஒரு குவார்ட்டருங்கிறது வந்து நான் தப்பாக கால்குலேட் பண்ணிட்டேன். அதை அவர் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணார். தேங்க்யூ ஹரீஷ். ஸோ மோகன், கேன் யூ ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல, ஃபிஸ்கல்னா என்னன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் மானிட்டரி பாலிசினா என்னன்னு நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு கேட்க வேண்டியது கேள்வி நீங்க எனக்கு கேக்குறீங்க. பிஸ்கலுடைய பொறுப்பு ஒரு அரசாங்கத்தோட பொறுப்பு தான். அதாவது நீங்க பணம் செலவு பண்ணா அது பிஸ்கல்ல வரும். மானிட்டரிங்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சால், நீங்க சிஸ்டம்ல அதிகமா பணம் இன்ட்ரடியூஸ் பண்ணா அதையெல்லாம் ரிசர்வ் வங்கியோட பொறுப்பு. ஸோ மானிட்டரி பாலிசி ரிசர்வ் வங்கி முடிவு பண்ணுவாங்க. பிஸ்கல் பாலிசி எப்பவுமே ஒரு அரசாங்கத்தோட பொறுப்பா இருக்கும். இப்போ உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டில் அவங்க இது ஸ்டிமுலஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டிமுலஸுக்கு 2 விதமான ஸ்டிமுலஸ் இருக்கும். ஒரு பிஸ்கல் ஸ்டிமுலஸ், ஒரு மானிட்டரி ஸ்டிமுலஸ். இது வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, ஆர்பிஐல இருந்து தான் மானிட்டரி ஸ்டிமுலஸ் அதிகமா அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த கவர்மெண்டே இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்ல அதிகமா மானிட்டரி ஸ்டிமுலஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வங்கியில இருந்து கடன் வாங்குறதுக்கு வழி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வட்டி குறைச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துல. ஆனா பிஸ்கல் ஸ்டிமுலஸ் ரொம்ப குறைவா இருக்கு. பிஸ்கல் ஸ்டிமுலஸ்னா அவங்க செலவு பண்ணும். பச்சையா சொன்னா அவங்க காசு கொடுக்கணும். ஏதோ ஒரு வழியா அவங்க காசு கொடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா அவங்களுடைய வருமான வரி அவங்க குறைச்சால் அதுல மக்களுக்கு ஒரு சேமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி தான் பிஸ்கல் ஸ்டிமுலஸ். ஸோ நம்ம எப்படி சொல்லலாமா, மானிட்டரி பாலிசி controls the amount of currency in circulation and amount of money in bank. அதனால வந்து பணம் எவ்வளவு சர்க்குலேஷன்ல இருக்கணும். பணம் தான் கேஷா சர்க்குலேஷன் கிடையாது. எய்தர் பேங்க் சிஸ்டம் எல்லாத்தையும் M3ன்னு சொல்லுவோம் நாங்க. அது தமிழ்ல பணப்புழக்கம் சொல்லுவாங்க. பணப்புழக்கம் சொல்லுவாங்க. டோட்டலா பேங்க், ஃபிக்ஸட் டெபாசிட், கரண்ட் அக்கௌண்ட், கேஷ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா M3. அந்த M3 வந்து ப்ராடஸ்ட் மெஷர் ஆஃப் மணி இன் த சொசைட்டி. இந்த M3-யை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது தான் ரிசர்வ் பேங்கோட வேலை. ரிசர்வ் பேங்க் இந்த M3-யை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் டேப் காஸ்ட் ஆஃப் மணி தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்னா பணத்தின் காஸ்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்கன்னா பணத்தை யூஸ் பண்ணுறது கம்மியாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணால் பீப்புள் கடன் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஒன். செகண்ட் என்ன பண்ணுவாங்க, லிக்விடிட்டி டேப்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ பேங்க்கில் எவ்வளோ பணத்தை வெளில விடலாம் அப்படிங்கிறது ஒரு செக்டர் வைஸ் இந்த இவ்வளோ தான் நீங்கள் கொடுக்கலான்னு டைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ பேங்க் பாண்ட் வாங்கணும், ஆமாம் கம்பல்சரியாக நீங்கள் எவ்வளோ பேங்க் பாண்ட் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹவு மச் மணி யூ ஷுட் கீப் இட் இன் த சிஸ்டம். That is, ஒரு amount of deposit will be kept in, it is called cash reserve ratio ன்னு சொல்லுவாங்க, CRRன்னு. அப்படிலாம் கேஷை நீங்கள் கொண்டு வந்து ரிசர்வ் பேங்க்கில் மினிமம் டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 2 மெத்தட்ஸில் தே வில் யூஸ் இட் அஸ் அ ஜாய்ஸ்டிக் டு கண்ட்ரோல். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சிஸ்டமில் ரொம்ப பணம் நிறைய இருக்குன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் பாண்டை விற்பாங்க. மார்க்கெட்டில் பணத்தை வெளில எடுப்பாங்க. கவர்மெண்ட் பாண்டை யூஸ் பண்ணுவாங்க. பணம் ரொம்ப இருக்குன்னா சப்ளை ஏறும். கவர்மெண்ட் பாண்டை விற்பாங்க, பணத்தை வெளில எடுப்பாங்க. இன்னொன்று வந்து இப்போ பணமே இல்லைன்னு இருந்தால் மார்க்கெட்லேருந்து கவர்மெண்ட் பாண்டை வாங்கி பணத்தில் லிக்விடிட்டியை ஏற்றுவாங்க. இதை தான் வந்து இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க LTROன்னு,
எல்டிஆர்ஓனா லிக்விடிட்டி இன்ஃபியூஷன் மெஷர். பேங்க்லேருந்து பாண்டை வாங்கி அதுக்கு அகேன்ஸ்டாக கேஷ் கொடுப்பாங்க பேங்க்குக்கு. பேங்க் அந்த கேஷை லெண்ட் பண்ணுவாங்க. டிஎல்ஆர்டிஓனா டார்கெட்டட் லிக்விடிட்டி. அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வாங்கினீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு லிக்விடிட்டி கொடுக்கறதுக்காக நீங்கள் வாங்கினா யூ கேன் கிவ் ஒன்லி டு மியூச்சுவல் ஃபண்ட். என்பிஎஃப்சிக்காக நீங்கள் வாங்கினாங்க என்பிஎஃப்சிக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இப்படிலாம் ட்ரை பண்ணாங்க. ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு இது மாதிரி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணோன்னே 2 பெரிய நிறுவனம் டாடா அண்ட் ரிலையன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, உடனே பேங்க்குக்கு ரஷ் பண்ணி பழைய ஹை வட்டி கடனை தே ரீப்ளேஸ் வித் லோவர் லோன்ஸ். அண்ட் பேங்க்ஸ் வேறு கூட ஹாப்பியாக இருந்தாங்க. 4.5%லேருந்து ரிசர்வ் பேங்க்கில் கடனை வாங்கிட்டு டாட்டாக்கு 8% கொடுக்கறதுல எல்லாருக்கும் சந்தோஷம். ஷுவர் ஷாட் 3.5% ப்ராஃபிட் பண்ணாங்க. இதை வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஆர்பிஐ என்ன பார்த்தது, பெரிய கம்பெனிஸே எல்லா பணத்தையும் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே நீ பேங்க்ஸுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொன்ன இடத்துல தான் லெண்ட் பண்ணணும், டிஎல்ஆர்டிஓன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் மானிட்டரி பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டரோட வேலை. ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணணும்னா, டோட்டலாக ஒரு பட்ஜெட் போடணும். பிகினிங்கில் வந்து நான் இவ்வளோ ரெவென்யூ கலெக்ட் பண்ணுவேன், இவ்வளோ நான் செலவு பண்ணுவேன், அண்டு எனக்கு செலவுக்கும் வரவுக்கும் இவ்வளோ கேப் இருக்குது, அந்த கேப்பை நான் கடன் வாங்குவேன்னு சொல்லுவாங்க. இந்த கேப்பு வருது இல்லைங்களா, வரவுக்கும் செலவுக்கும் இருக்கிற கேப்பு தான் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட். அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை மேனேஜ் பண்ணுவாங்க. அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் தான் கவர்மெண்ட் பேப்பர்னு சொல்கிறது, கவர்மெண்ட் பாண்டுன்னு. இந்த கவர்மெண்ட் பாண்டு தான் லிங்க் பிட்வீன் மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசியோட லிங்கே வந்து அந்த கவர்மெண்ட் பாண்டு தான். பட் நம்ம வீட்டில் போடுற பட்ஜெட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன பட்ஜெட்னா, நம்மளுக்கு எவ்வளோ வருமானம்னு தெரியும். எனக்கு இந்த மாதம் எவ்வளோ வருமானம் வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த வருமானத்தில் நான் செலவு பண்ண முடியும். கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட், எவ்வளோ வருமானம் வரும்னு தெரியாது. டேக்ஸ் கலெக்ஷன் எவ்வளோ வரும்னு கால்குலேட் பண்ண முடியாது. ஒரு வருஷம் லாபம் நிறைய பண்ணலாம், நிறைய டேக்ஸ் கலெக்ட் ஆகும், சேல்ஸ் நிறைய பண்ணுவாங்க, அதனால் ஜிஎஸ்டி எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ட் ஆகும். ஸோ எவ்வளோ க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டால் கரெக்டாக போட முடியாது. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணால் எக்ஸ்பென்சஸ் ஷுவர், நான் இவ்வளோ செலவு பண்ண போகிறேன், நீங்கள் சொன்னதை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த கவர்மெண்ட் பாண்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுது. ஸோ பேசிக்லி அப்போ வந்து எக்கனாமிக்ஸில் 2 சைடு இருக்குது, சப்ளை சைட், டிமாண்ட் சைட். சப்ளை சைட்னா என்னென்னா, எல்லோரும் பனியன் ஜெட்டி பிஸ்கெட் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரி இல்லை. அப்படின்னா ஆர்பிஐ என்ன சொல்லணும்னா, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை சொல்லுவாங்க, நீங்கள் 25 ரூபா எடுத்துகிட்டு வாங்க, நான் பேங்க் மூலமாக உனக்கு 75 ரூபா சீப்பாக தரேன், 100 ரூபாய்க்கு நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டி பிஸ்கெட் பண்ணி விற்றுட்டுருன்னு சொல்லுவாங்க. ஸோ பிஸ்கெட் பண்ணி லாபம் வர வர நீங்கள் பேங்க்குக்கு கட்டுங்கன்னு தான் அர்த்தம். இதுதான் ஆர்பிஐயோட வேலை. ஸோ ஆர்பிஐ வந்து கேன் கிவ் மனி டு பிஸ்னஸ்மென், டு கம்பெனி, டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், டு ஸ்மால் பிஸ்னஸ், எல்லாம் கேஷ் கொடுத்து பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் ஆர்பிஐயோட வேலை. நான் குறுக்கிட விரும்பல, ஆனா ஆர்பிஐ நேரடியா ஒரு நிறுவனத்துக்கு காசு கொடுக்க முடியாது, வங்கி மூலமா தான் கொடுக்க முடியும், பேங்க் மூலமா தான் கொடுக்க முடியும். அதாவது ஆர்பிஐ என்னன்னா, இந்த வட்டி குறைச்சால் கொடுக்கும், ஆட்டோமேட்டிக்கா பேங்க வட்டி குறைக்க வேண்டியது வரும், அதுக்காக நிறுவனம் வந்துட்டு கடன் வாங்கிட்டு போவாங்க. அதுதான் அவங்களோட நோக்கம் இருக்கு, அந்த வட்டி குறைக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம், நீங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. பல இடத்துல இந்த மானிட்டைசிங் த டெபிசிட் இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்காங்க பல பொருளாதார நிபுணர்கள். அது மானிட்டைசிங் த டெபிசிட் அர்த்தம் என்ன இருக்கு, அது எப்போ ஒரு அரசாங்கம் பயன்படுத்த முடியும்? இது 1995 வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். 1955லேருந்து 95 40 வருஷம் பண்ணிட்டு இருந்தோம். மன்மோகன் சிங் காலத்தில் அதை எண்ட் பண்ணார். அதை வந்து வாஜ்பாய் காலத்தில் ஃபைனலாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணாங்க. இது என்னன்னா, கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கிறதுக்கு கடன் பத்திரம் கொடுக்கும், அதான் பாண்ட் பேப்பர். அந்த பாண்ட் பேப்பரை வாங்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த கடன் பத்திரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த கடன் பத்திரத்தை ஒரு பேங்க்கோ, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ, இல்லை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டரோ அதை வாங்கணும். somebody should finance the government, இல்லையா? அந்த ஃபைனான்சிங் யாரும் இல்லாத போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐக்கு நேராக கொடுத்துருவாங்க.
ஆர்பிஐ பாண்டை வாங்கி வச்சுட்டு நோட்டு கொடுப்பாங்க. டைரக்டாக பணத்தை கவர்மெண்ட்டுக்கு கிரெடிட் கொடுத்துரும். அது ஆக்சுவலி ரொம்ப டேஞ்சரஸ். அப்போ என்ன ஆகும்னா, எப்பெல்லாம் எனக்கு ஒரு டிசிப்ளினே இருக்காது கவர்மெண்ட்டில், அரசியல்வாதிக்கு வந்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு வரேன். கவர்மெண்ட்டுக்கு டிசிப்ளினே இருக்காது. கவர்மெண்ட்டுக்கு டிசிப்ளின் இல்லைன்னா நோட்டை இஷ்டத்துக்கு பிரிண்ட் அடிச்சிங்கன்னா வேல்யூ குறைஞ்சிரும். யூ வில் இம்போர்ட் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் வெளிநாட்டிலேருந்து உள்ளே வரும். ஏன் டிசிப்ளின் இருக்காதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெமோக்ரஸிங்கிறது வந்து ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் மாதிரி, பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட். ஸோ யார் ரொம்ப பாப்புலராக கவர்ச்சியாக திட்டம் தராங்களோ அவங்க தான் எலெக்ஷன் ஜெயிப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் இருக்கும். அதனால என்ன பண்ணணும், நான் எலெக்ஷனுக்கு ஜெயிக்கிறதுக்கு கவர்ச்சியாக திட்டம் கொடுத்தா தான் அடுத்த வாட்டி நான் வர முடியும். நான் கவர்ச்சியாக திட்டம் தர மாட்டேன், நான் ஒழுக்கத்தோடு இருப்பேன், நான் வந்து செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னால் நான் எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தோஸ் ஹூ ஆர் இன் பவர் பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செலவு பண்ணுவாங்க. இல்லாத பணத்தை செலவு பண்ணிடுவாங்க. அப்போ பணம் ஷார்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஆர்பிஐ நோட் பிரிண்ட் அடின்னு சொல்கிறது. நிறைய பேர் கேட்பாங்க, அது இதி அமீனோட சினிமா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதி அமீன் சொல்லுவார், ஷூட் தட் பாஸ்டர்டும்பாரு, ஐ கான்ட் பிரிண்ட் தட் நோட் அப்படிம்பாரு, ஷூட் தட் பாஸ்டர்ட் அப்படிம்பாரு. அடுத்த ஆளை கூப்பிடுவார், யூ ஆர் இன் சார்ஜ், கேன் யூ பிரிண்ட்ல, எஸ் சார் ஐ கேன் பிரிண்ட்மா. கடைசியில் இப்போதான் கஷ்டப்பட்டு இந்தியன் ருப்பிக்கு ஒரு மாதிரி வேல்யூ இருக்குது. நீங்கள் இஷ்டத்துக்கு மானிட்டைஸ் பண்ணி பிரிண்ட் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி பாலிட்டிஷியன், இப்போ எமர்ஜென்சிக்கு பிரிண்ட் அடிப்பீங்க, நாளைக்கு என்ன அது ரெகுலர் ஹேபிட் ஆகிடும். ஒரு வாட்டி 1955 பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சு அதை 40 வருஷம் கழித்து ஒரு மன்மோகன் சிங் மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்தப்புறம் தான் நிறுத்தினோம். இப்போ நீங்கள் திரும்பி நிர்மலா சீதாராமன் பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இன்னொரு 40 வருஷம் நான் இருக்க மாட்டேன் மோகன், நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உங்களோட ஃபேக் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப்பில் தான் அதை நிறுத்துவாங்க பிரிண்டிங்கை. இன்னும் ஒரு விஷயம் நான் கேட்குறதுல, அதில் நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிடாமல் விட்டீங்க. அதாவது ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் ஒவ்வொரு ரிசர்வ் வங்கி நோட் அடிக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிறது தங்கம் அடிப்படையில தான் அவங்க நோட் அடிப்பாங்க. கோல்டு ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. உங்ககிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு அந்த அளவுக்கு தான் நீங்க நோட் அடிக்க முடியும், அந்த அளவுக்கு தான் நீங்க கரன்சி பண புழக்கத்தை கொண்டு வர முடியும். கரெக்ட். அது எல்லாம் அது ஒரு காலத்துல அப்போ எல்லாமே அதுல இருந்து பின் வாங்கிட்டு இப்போ அவங்க நாட்டுல இருக்கிற கணக்கு பார்த்துட்டு வர செலவு பார்த்துட்டு கடன் அதிகமா வாங்காமல் பிற நாட்டுகளுக்கு, பிற அன்னை முதலீட்டாளர்களுக்கு, உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதா பாக்குறாங்க. என்ன நம்பிக்கைன்னா, நம்ம ஒரு நாடு முறையா நடத்துறோம், நம்ம அதிகமா பணம் அடிக்க சொல்ல ரிசர்வ் வங்கிக்கு, ஆக நீங்க வந்துட்டு இந்த நாட்டில் முதலீடு செஞ்சால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதுதான் ஒரு அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்கு. ஆமா, சரிங்க. அது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, அதுதான் சொல்றேன். கரெக்டான பாயிண்ட். இது என்னன்னா, வேர்ல்ட் வார் 2 வரைக்கும், 2வது மகா யுத்தம் வரைக்கும் ஒரு கரன்சியும் எவ்வளவு கோல்டு இருக்கோ அந்த கண்ட்ரி அவ்வளவு தான் பிரிண்ட் பண்ண முடியும். வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் பிரெண்டன் அண்ட் வுட்ஸ்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. கரெக்ட். இந்தியன் சண்முக செட்டின்னு ஒருத்தர் போனாரு. அவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். உங்க ஊருக்காரர் தான், கோயம்புத்தூர்காரர் தான், கோயம்புத்தூர் மில்லு ஓனரோட பையன் அவரு. அவர் போனாரு. அங்க என்ன பேசி டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, எல்லா கண்ட்ரியும் கோல்டுக்கு அகேன்ஸ்டா பேக் பண்ண வேண்டாம், அமெரிக்கா வில் பெக் த டாலர் அகேன்ஸ்ட் கோல்டு. ஸோ அட் எனி டைம் somebody brings and gives dollars to America, America will give you gold. ஸோ அமெரிக்கா என்ன சொல்லிச்சுன்னா, இஃப் யூ கிவ் மீ $36 I will give you 1 ounce of goldன்னு சொன்னாங்க. அந்த $36 1 ounce கோல்டுங்கிறது தான் அவங்களோட ஸ்கீம். ஒரே ஒரு வாட்டி தான் டீகால் கேட்டார், மிரட்டினார், சார்ல்ஸ் டீகால். அதனால தான் அந்த டே ஆஃப் த ஜாக்காலுங்கிற புக்கு ஆதர் ஹெய்லி எழுதினார். டீகால் தான் அந்த பிரெஞ்சு பிரசிடென்ட்டா மிரட்டின்டே இருந்தான் அவங்கள. மற்றெல்லாம் அமெரிக்கா சூப்பர் பவர், ரஷ்யாவை கண்டா எல்லாருக்கும் பயம், அதனால எவனுமே கோல்டு கேட்க மாட்டான், கப் சுப்னு இருப்பான். இது என்ன, இது பாட்டுக்கும் திஸ் கேம் வாஸ் கண்டினியூயிங். அதாவது ஃபிக்ஸ்டு கரன்சியில் எப்படின்னா,
அமெரிக்கா கோல்டுக்கு அகேன்ஸ்டா பெக்டு, நீங்கள்லாம் வந்து டாலருக்கு அகேன்ஸ்டா பெக்டு. ஸோ எவ்ரிபடி இஸ் பெக்ட் அகேன்ஸ்ட் தி டாலர் ஃபைனலி. ஸோ இந்த ஆக்ட் ஆஃப் டிவேல்யூவேஷனுங்கிறது வந்து கவர்மெண்டா ஃபோர்ஸ்டு டிவேல்யூவேஷன் தான் நடக்கும். அதான் மார்க்கெட் டிவேல்யூ பண்ணாது. யூ ஹாவ் டு டிவேல்யூ தி கரன்சி. நிக்சன் என்ன பண்ணாரு, 1971 15th ஆகஸ்ட், இந்தியாவோட சுதந்திர நாள் 15th ஆகஸ்ட் அன்னைக்கு, இனிமே கோல்டெல்லாம் கேட்டா நாங்க தரமாட்டோம், நீ வேணா டாலர் வச்சுக்கோ, டாலர் வேண்டான்னு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, கிசஞ்சர் போய் ஆயில் கண்ட்ரி எல்லாம் டை அப் பண்ணி ஆயில் கம்பெனிலாம் சொல்லிட்டான், சவுதி அரேபியா எல்லா கண்ட்ரிக்கும் we will protect you against your own people. எல்லாம் வந்தான் சர்வாதிகாரி ராஜா, உன் ஆட்கள் நீ டாலர் எடுத்து எண்ணெயை வித்து டாலரா வித்துரு, ஐ வில் கிவ் யூ ஆர்மி எவ்ரிதிங், யூ கண்ட்ரோல் யுவர் பீப்புள். ஸோ எல்லா கரன்சியும், ஆமாம், எல்லா கல்ஃப் கண்ட்ரியும் இன்னைக்கு வரையும் பெக்ட் அகேன்ஸ்ட் டாலர். ஸோ வேர்ல்டு வைடு எவ்ரிபடி வாஸ் பெக்ட் அகேன்ஸ்ட் டாலர். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, தி வேல்யூ ஆஃப் ஒன்ஸ் கரன்சி பிகேம் எ மேட்டர் ஆஃப் ப்ரைட், நேஷனல் ப்ரைடு. டிவேல்யூ பண்ணா நீ ஒரு துரோகி மாதிரி ஆயிட்டீங்க. 1966 இந்தியா டிவேல்யூ பண்ணும்போது 67 எலெக்ஷன்ல இந்திரா காந்திக்கு நிறைய சீட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்தியால எவனும் டிவேல்யூவே பண்ண மாட்டான். டிவேல்யூவேஷன் பேட் வேர்டு. ஏதோ 2 வாட்டி தான் அதுக்கப்புறம் டிவேல்யூ பண்ணாங்க. 91ல டிவேல்யூவேஷன் என்ன பண்ணார் மன்மோகன் சிங் வந்து ஒரு டிவேல்யூ பண்ணிட்டு, அதான் வந்தாலும் ரொம்ப கிளவர். அந்த ஆள் டிவேல்யூ மட்டும் பண்ணல, அவர் என்ன பண்ணாரு, ஹாப் ஸ்கிப் அண்ட் ஜம்ப்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஜெயராம் சார் வந்து நல்லா எழுதியிருக்காரு அவர் புக்ல. நரசிம்மராவ் ஒத்துட்டாரு, இது மாதிரி ருபி ஹேஸ் டு பி ஃப்ளோட்டட், மேனேஜ் பை தி ரிசர்வ் பேங்க். அந்த சைட்ல சி ரங்கராஜன், இந்த சைட்ல சர்தார்ஜி, 2 பேரும் சேர்ந்து ராவை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ட் ஆர் வெங்கட்ராமன், அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஆளு. அவர்கிட்ட போய் பார்த்தோன்னா ஆர் வெங்கட்ராமன் சொல்லிட்டு ஆச்சா பூச்சா நரசிம்மராவை பயமுறுத்திட்டாரு, கவர்மெண்டே கவுந்துருன்னு. உங்க அப்பா லேபர் மினிஸ்டர் அந்த கவர்மெண்ட், அந்த கேபினெட்ல. ஆமா, எம்ஆர்டிபி ஆக்ட் இது பண்ணது கரெக்ட். அப்பா எல்லாரும் அந்த டைம்ல அந்த டிசிஷன்ல இருந்தாரு. இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஜெயராமும் அந்த புக்ல எழுதியிருக்காரு, மன்மோகன் சிங்கோட புக்லயும் உங்க அப்பா வருவாரு. உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஜெயராம் கூட்டிட்டு போவாரு. கேபினெட்ல சப்போர்ட் பண்றதுக்கு ரங்கராஜனை ஜெயராம் சார் கூட்டிட்டு போவார் மன்மோகன் சிங்கிட்ட. மன்மோகன் சிங் வந்து, உங்க தாத்தா எவ்வளவு நல்ல மனுஷன், ஐ ஒர்க் வித் யுவர் ஃபாதர், இது நேஷனல் இன்ட்ரெஸ்ட், பிகாஸ் ரங்கா வாஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அட் தட் டைம். அவர் அப்பாவே கம்யூனிஸ்ட் தானே. கம்யூனிஸ்ட் தானே. ஸோ எப்படி சர்தார்ஜி வந்து எப்படி மேனேஜ் பண்ணார் ரங்கராஜனுங்கிறத ஒரு 4 பேஜ் எழுதியிருக்காரு. அது மாதிரி மேனேஜ் பண்ணி எல்லாம் ரெடியா இருந்தது. ஆர் வெங்கட்ராமன் சொன்னோன்னா நரசிம்மராவுக்கு பயம் வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணாரு, கார்த்தால 9 மணிக்கு மார்க்கெட் திறந்து, அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூடு இது, 9 மணிக்கு திறந்து மணி மார்க்கெட் திறக்கணும். 8:55க்கு நரசிம்மராவ் கூப்பிட்டு இவர்கிட்ட சொல்றாரு, மன்மோகன் சிங் ஸ்டாப் இட்னு. போனே எடுக்கல, போன்ல எடுத்துட்டாரு. போன்ல எடுத்துட்டு 3 டிவேல்யூவேஷன், ஃபர்ஸ்ட் 2 பிகர் ஒன் 9:30 வரைக்கும் சும்மா இருந்துட்டு, knowing fully well by 9:30 the world would have come to know. So 9:30க்கு மன்மோகன் சிங் போன் பண்றாரு. ரங்கா வந்து சி ரங்கராஜன் சொல்றாரு, சார் ஐ ஹவ் ஆல்ரெடி டன் இட், இட்ஸ் டூ லேட்னு. மன்மோகன் சிங்கிட்ட நரசிம்மராவ்ட்ட கூப்பிட்டு சொல்றாரு, சார் இட்ஸ் ஆல்ரெடி டன், இட் கேனாட் பி ரிவர்ஸ்டுன்னு, லீவ் இட்டுங்கிறாரு. அப்படிதான் இந்தியாவோட கரன்சி ஃப்ரீ ஃப்ளோட் கரன்சியா மாறிடுச்சு. பட் இந்த காரணத்தினால தான் எல்லா பாலிட்டிஷியனும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ராங் ருப்பி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி a strong rupee is not good for India. நம்மளது ஒரு 5 ரூபா கம்மியா இருந்தா தான் இட் இஸ் குட் ஃபார் இந்தியா. ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். இன்னொரு விஷயம், சாரி உங்களுக்கு மறுபடியும் நான் இன்டரப்ட் பண்ணேன், குறுக்கிடுறேன். நாங்க கோல்ட் ஸ்டாண்டர்ட் பத்தி பேசணும், நீங்க இந்த அழகா இந்த வரலாறு எடுத்து சொன்னீங்க. இன்னைக்கு எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி
அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. நீங்க படிச்சீங்களா இல்லையா தெரியல எனக்கு. டிவி சோம்நாத். டிவி சோம்நாத் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ரேட்டிங் கம்பெனிஸ் பத்தி நமக்கு கவலையே இல்லை. நம்ம தேவையில்லாத நோட் அடிச்சு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க தயாராக இல்லை. ஆனா எக்காரணம் அவர் சொல்ல இது என்ன காரணம், இதுக்கு அவர் ஒரு தெளிவாக காரணம் சொல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் இது வரைக்கும் அவங்க பிஸ்கல் ஸ்டிமுலஸ் ஒழுங்கா ஒரு பிஸ்கல் ஸ்டிமுலஸ் மக்களுக்கு கொடுக்காம இருக்குது? காரணம் என்ன? கருத்துப்பா சொல்லுங்க. இன்னைக்கு மிஹிர் சர்மா வேற கருத்து சொல்றாரு, 6 மாசம் கழிச்சு மோடி கொடுப்பாருன்னு. சரி, ஓகே ஓகே, அது மிஹிர் சர்மாவோட கருத்து. என்னோட கருத்து வந்து சுப்பிரமணியம் சுவாமியோட கருத்து தான் என்னோட கருத்து. சொல்லுங்க. சுப்பிரமணியம் சுவாமி என்ன சொல்றாருன்னா, ஃபார் எனிபடி டு எனி பிரைம் மினிஸ்டர் டு ரன் எக்கனாமிக் பாலிசி, கூட எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்க 4-5 பேர் ரெடியா இருக்கணும், மேக்ரோ எக்கனாமிஸ்ட். நீங்க என்ன சொல்றீங்க, அரசாங்கத்துல இந்த பொருளாதார வல்லுநர் யாருமே கிடையாது? நான் சொல்லலப்பா, ஏன்பா என் தலையை உருட்டுற நீயும் சேர்ந்து. சுப்பிரமணியம் சுவாமி என்ன சொல்றாருன்னா, அண்ட் பை த வே சுப்பிரமணியம் சுவாமி எனக்கு நிறைய காரணத்துக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் பால் சாமுவல்சன் உங்க ஸ்கூல் தான், உன்னோட ஸ்கூல் MIT-ல தான் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு 3 பேப்பர் எழுதியிருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்லை. இல்ல, அவருக்கு பொருளாதாரம் பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். அது நம்மால மாற்று கருத்து இல்லை அதுல. அதனால அவர் வந்து அங்கேயே இருந்தா நோபல் பிரைஸே வாங்கியிருப்பான் அந்த ஆளு. தேவையில்லாம இந்தியாவில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணி பாவம் லைஃப் போயிடுச்சு அவருக்கு. இஸ் அ பிரில்லியன்ட் மேன் ஆக்சுவலி. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த கவர்மெண்ட்ல எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சு யாருமே இல்லைன்னு. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட லாங் டேர்ம் இம்பேக்ட். நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னு வைங்க, லைக் நரசிம்மராவ் கேபினெட்டை பாருங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு மேக்ரோ எக்கனாமிஸ்ட், RBI கவர்னர் ஒரு மேக்ரோ எக்கனாமிஸ்ட், சீஃப் ஃபைனான்சியல் அட்வைசர் ஒரு மேக்ரோ எக்கனாமிஸ்ட், அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட அட்வைசர் மான்டேக் சிங் அஹ்வாலியா ஒரு மேக்ரோ எக்கனாமிஸ்ட். 1 2 3 4 பேர் மேக்ரோ எக்கனாமிஸ்ட் who have worked with each other for many years. இங்க என்ன ப்ராப்ளம்னா, இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் MBA ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு. இஸ் நாட் அ மேக்ரோ எக்கனாமிஸ்ட். கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம். இதுக்கு முன்னாடி இந்த அரவிந்த் சுப்பிரமணியம் எக்கனாமிஸ்ட். அவர் பேச்சு அவங்க என்னைக்கு கேட்டாங்க, கேட்கல. அதனால தான் வெளில போய் அவர் புஸ்தகம் எழுதிட்டாரு, அது வேற விஷயம். வெளில போய் ஒரு புக் எழுதிட்டாரு, என் சொன்ன பேச்ச கேட்கலன்னு. சொல்லுங்க. உர்ஜித் பட்டேல் ஒரு மேக்ரோ எக்கனாமிஸ்ட். அந்த 1,76,000 கோடியில ஓடி போயிட்டாரு. ரகுராம் ராஜன் ஒரு மேக்ரோ எக்கனாமிஸ்ட். ரகுராம் ராஜன் ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளம் விட்டுருங்க. அமித் பனகரியா கூட்டின்னு வந்தா அவன் ஒரு மேக்ரோ எக்கனாமிஸ்ட், அவரே போயிட்டாரு, அவனும் ஓடி போயிட்டான். விரால் ஆச்சாரியான்னு ஒருத்தரை கூட்டின்னு வந்தாங்க, அவன் ஒரு மேக்ரோ எக்கனாமிஸ்ட். அவன் என்ன பண்ணா, ஒரு ஓப்பன் லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிட்டான், மார்க்கெட்ஸ் வில் டீச் யூ a lesson one day எழுதி வச்சுட்டு போயிட்டான். அட் தி அவுட் செட் என்கிட்ட ஒரு யங் டீம் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் லைக் பட்டனை தட்டினா அவங்க ரொம்ப என்த்யூஸ் ஆகிறாங்க. தம்ஸ் அப் சிக்னலில் தட்டினீங்கன்னா ரொம்ப என்த்யூஸ் ஆகிறாங்க. தயவு செஞ்சு இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அமுக்குங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா என் புஸ்தகத்தை பற்றி என் டீம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. கடைசியாக யாரெல்லாம் என்னை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, moneypage@gmail.com மெயில் அனுப்புவோம். நன்றி, வணக்கம்.